ரயில் மியூசியமோட என்ட்ரன்ஸ் இதுதான். அந்த பக்கம் வந்தீங்கன்னா வண்டியை உள்ளே போய் பார்க் பண்ணலாம். இங்கே வண்டியை பார்க் பண்ணிங்கன்னா வெளில தான் நிப்பாட்டணும். கொஞ்சம் முன்னாடி ஒரு பாதை இருக்குது, அந்த பக்கம் போனீங்கன்னா வண்டி உள்ள எடுத்துகிட்டு போகலாம். இங்கே நடத்து போனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே ட்ரெயின் மாதிரி ஒன்று இருக்கா, அதான் டிக்கெட் கவுண்டர். ஓகேங்களா, டிக்கெட் அங்கே எடுத்து தான் போகணும். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு பேசலாம் வாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மட்டும் தான், கேஷ் கிடையாது. டிஜிட்டல் பேமெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஜிபே, ஃபோன்பே, கியூஆர் கோட், அவ்வளோதான். இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெயிண்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. பெயிண்டிங்லேயே பாதி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இங்கே கல்லெல்லாம் கட்டியிருக்காங்க, பாதி வந்து பெயிண்டிங் ஃபியூஷனில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே சிலைலாம் செய்வாங்கள்ல, அதே மாதிரி பண்ணி இங்கே பெயிண்டிங்கு ஃபியூஷன் அருமையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மெட்டீரியலே பண்ணது. எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ரயில்வேவோட வேஸ்ட் மெட்டீரியல்லாம் இருக்கும்ல, அதை வச்சே பில் பண்ணிடுறது. இவ்வளோ அருமையாக இருக்குல்ல, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே மியூசியத்தோட லே அவுட் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்கும் எல்லாமே காட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், டிக்கெட் கவுண்டர், ஆஃபீஸு, டைமண்ட் ஜூப்ளி கேலரி, ஆர்ட் கேலரி, லோகோமோட்டிவ் கேலரி எல்லாமே இங்கே இருக்கும். அது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மேப் இங்கே வச்சுருக்காங்க. டிக்கெட்ஸ் ப்ரைஸை பற்றி நான் சொல்லவே இல்லைல்ல. அடல்ட்டுக்கு 40 ரூபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 15 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும். நீங்கள் சண்டேவும் பசங்களை கூப்பிட்டு வரலாம். மெட்ரோட மாடல் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நம்ம ட்ரெயின் ஓட்டுற மாதிரியே இருக்கும். காட்டுறாருங்க, அவங்கள தூக்குங்க. ஹாய் ரித்விகா, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஓட்டுற மாதிரியா இருக்கும். அதான் அந்த கொல்கத்தா மெட்ரோட மாடல் அப்படியே வச்சுருக்காங்க. ஐசிஎஃப்ல ரெடி பண்ணது தான் கொல்கத்தாக்கு, அதான் இந்த மாடல் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் கூட அதே தான், ரயில்வேயோட மேஸ்ட் வெட்டிலெல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இப்படி லைனாக வச்சுருப்பாங்க, அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாமே வந்து இது மாதிரி ட்ரெயினோட யூஸ் பண்ண பிறகு வேஸ்ட் ஆகுதுல்ல, அதை வச்சே ரெடி பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி ரோட்டில் கூட நிறைய இருக்கும், பார்க்கலாம். அருமையாக இருக்கும். இங்கே ஒரு ட்ரெயின் மாடல் வச்சுருப்பாங்க. இங்கே சிஆர்எம் மூவி தேட்டர் ஒன்று இருக்குது. இப்போ ஒர்க் ஆகலை, நீங்கள் வரும்போது ஒர்க் ஆகதான் பார்த்துங்க. டிசைன் அழகாக இருக்குது. ஒர்க் ஆகலை, நீங்கள் வரும்போது ஒர்க் ஆச்சுன்னா அதை பார்க்கலாம். அவ்வளோதான், இது வேஸ்ட்டு வச்சே பண்ணது தான். எல்லாமே அழகாக இருக்கும் பாருங்க. எல்லாமே பாருங்க, ட்ரெயினோட கைப்பிடிலாம் இருக்குல்ல, அந்த ஹேண்டில் வச்சு டிசைன் பண்ணிக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி லாங்லேருந்து காட்டுற பாருங்க. எதுங்களா, ஒரு ஆள் நிற்கிற மாதிரி எல்லாமே ட்ரெயினோட வேஸ்ட் மெட்டீரியல் வச்சுருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியலாக பண்ணது தான். இங்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, அது சூப்பராக இருக்குல்ல. இந்த டிசைன் குழா வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. குழா வச்சுருக்கு, அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் யார் பில் பண்ணாங்கன்ற ஃபோட்டோவும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னம்மா காமெடியாக இருக்கா? என்ன இருக்கு அங்கே? சரி, பறவை மாதிரி வச்சுருக்காங்க பாரு. பறவை மாதிரி இதான் ட்ரெயின் மேலே ஏறதுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஏறி உள்ளே போகலாம். இது நம்ம நார்மலாக பார்க்குற லோக்கல் ட்ரெயின் தான். உள்ளே போய் பார்க்கலாம்.
இதுக்கு ஏறதுக்கு ஸ்டெப்ஸே கொடுத்துருக்காங்க. அதனால் பசங்களை கூப்பிட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஸ்டார்டிங்கில் தாம்பரத்துக்கும் பீச்சஸுக்கும் இந்த மீட்ரு கேஜ் ட்ரெயின் இருந்துச்சுல்ல, மீட்ரு கேஜ் ட்ரெயினோட மாடல் சின்னதாக இருக்கும். இப்போலாம் எல்லாம் ப்ராட் கேஜ் வந்துடுச்சு. ஆனால் இது வந்து மீட்ரு கேஜோட மாடல். இங்கே மலை ட்ரெயினோட கோச்சின்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஊட்டி மலை ட்ரெயின் இருக்கும்ல, அதோட மாடல் இது. அதோட போர்டிங் வச்சுருக்கேங்க, காட்டுறேன். நீலகிரி ஃபஸ்ட் கிளாஸ். ஊட்டி மலை ட்ரெயினோட மாடல் அங்கே பாருங்க பாப்பா. உட்காந்து ஓட்டுங்க. எட்டுதா உங்களுக்கு? பாருங்க மலை ட்ரெயினை ஓட்டுறாங்களா அவங்க. ஊட்டி ட்ராய் ட்ரெயின் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். அதோட மாடல் தான் அது. இப்படியே தான் இருக்கும், அது இப்படி தான் ஓட்டுறாங்க அவங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்க, சைட்லேருந்து காட்டு. எல்லாமே இங்கே அதான் எல்லா பழைய ட்ரெயினோட மாடல்லாம் வச்சுருப்பாங்க. நீராவி இன்ஜினு, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து என்னென்ன இந்த இன்ஜினு எல்லாமே வச்சுருப்பாங்க. இதாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பசங்களை கூப்பிட்டு வந்தால் இங்கே கூப்பிட்டு வந்துடலாம். ஒன்றும் பெருசெல்லாம் செலவு. டிக்கெட் 40 rupees ஆகும். பார்க்கிங் சார்ஜஸ் கூட கிடையாது. இங்கே பாருங்கள் தண்டவாளத்தை வீல் எப்படி இருக்குன்ற செட்டப் வச்சுருக்காங்க. பசங்களை கூப்பிட்டு வந்து அதெல்லாம் காட்டலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. இதாங்க மீட்ரு கோச் வண்டியோட மாடல். அதில் வருஷம் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். 1965 1965 ரெடி பண்ண எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் தான். இதோட மாடல் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க தான் நேரோ கேஜ் டீசல் லோகோமோட்டிவா 1976 மாடல் இது. அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா நம்ம நார்மலாக போகிற ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சும் வச்சுருக்காங்க மாடல். எல்லா மாடலும் இருக்கும். இங்கே பாருங்கள் அருமையால் முதல் ரெடி பண்ண டீசல் இன்ஜின் அருமையாக இருக்கு. இந்த டீசல் இன்ஜினோட ஃப்ரண்ட்டு உட்காருந்தம்மா. குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டினா அவங்க மாடல்லாம் பார்க்க. இப்போலாம் இவங்க எங்கே நேரில் பார்க்குறதெல்லாம் நம்ம இது மாதிரி கூப்பிட்டு வந்து காமிச்சா மட்டும் தான் உண்டு. அருமையாக இருக்குது. இதே ஒரிஜினல் தான். பழசானதை எடுத்து இங்கே வச்சு எக்ஸிபிஷனுக்காக வச்சுருக்காங்க. வேறு அதான் ட்ரைனிங் ஏதாவது தூக்கணும் அது மாதிரி இடத்துக்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கிரேன் இது. அதோட மாடல் இங்கே வச்சுருக்காங்க. 1887 பார்த்துங்க. இப்போ எவ்வளோ பாருங்கள், அப்படியே தொங்க விட்ருக்காங்க. அதான் ட்ராக் போடும்போது அந்த எல்லாத்தையும் வைக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாடல். இங்கே ஒரு பழைய மாடல் கோச் இருக்குது பார்த்தீங்களா. இது இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோச். 1954 மாடல். இது என்ன எல்லா மாடலும் குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க ஒரு நாள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளே இதை மாதிரிலாம் நேரில் பார்க்க முடியாது. இப்போது எல்லாம் பழசானதான் பார்க்க முடியும். இது ஏறத்துக்கு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு பசங்களை அங்கே உட்கார வச்சோம் விளையாடலாம். இங்கே ஒரு கிரேன் வச்சுருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிட்ட போய் காட்டுறாங்க பாருங்களேன். ட்ராக் போகிறதுலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோட எல்லா மாடலும் இங்கே இருக்குது. இங்கே ஒரு பழைய மாடல் இன்ஜின் இருக்குங்க. இங்கே இருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுதான். இது பசங்களை மேலே ஏற்றி விட்டு கூட்டு போய் உள்ளெல்லாம் என்னென்ன இருக்குன்னு காட்டலாம். பாப்பா கூட போயிட்டு இருங்க, பாப்பா ஏற்றி விட்றேன். ரித்துமா ஹாய் சொல்லுங்க. மேலே ஏட்டாங்க. பார்க்கலாமா? அவ்வளோதான். இங்கே இல்லைங்க, பச்சை இறக்கி விட்றேன். சரியா?
பக்கம் இருக்கு பாரு, இங்க பாரு. ஏரியா கூட இருக்குங்க. கூட்டு வந்தால் ப்ளே ஏரியாவில் விளையாடவும் செஞ்சுக்கலாம். இங்கே ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ கூட்டு வந்தீங்கன்னா இங்கே ட்ரெயின் மட்டும் இல்லை, பார்த்துட்டு பசங்களை கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாட வச்சு கூப்பிட்டு போகலாம். டைம் பாஸ் ஆகும். அதான் காலைல கூட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு போகிறதுக்கு நிறைய இங்கெல்லாம் பரவாயில்ல. இங்கே உடையாமல் கொஞ்சம் நல்லாவே வச்சுருக்காங்க. 1967 ஃபுல்லாக இங்கே ட்ரெயினாக வச்சுருக்காங்க. பார்த்துட்டு போவோம். அதான் நம்ம பார்க்க முடியாதெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா பார்க்கலாம். மாடல் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க 1958 விண்டேஜ் கோச்சா போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? இதுதான் அந்த ட்ரெயின். 1958 மாடல். அதாவது சுதந்திரம் கிடச்சி 10 வருஷத்தில் உருவாக்குனது. அது 1906. சரிங்களா? இங்கே ட்ராய் ட்ரெயின் கூட இருக்குங்க. அதுக்கு முன்னே நான் பார்த்தேன். அது ட்ராய் ட்ரெயினில் நான் போகும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து ட்ராய் ட்ரெயின் போகிற ட்ராக்கு. சின்னதாக ஒரு 2 ரவுண்டு கூப்பிட்டு போவாங்க. அதில் அது போனோமா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹாய். திருப்பி அதில் வாங்க. அதில் இந்த பார்க்கில் தான் கூட வச்சுருக்காங்க. பசங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹாய், எப்படி இருக்கு சொல்லுங்க. சரி, இது விளையாடுறது எப்படி இருக்கு சொல்லுங்க. இது இங்கே பாரு, எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? போகலாமா? ஊஞ்சல் ஆடாம இருக்கா? சரி, ஊஞ்சல் ஆட போகலாமா? ஆமாம், ஊஞ்சல் அவங்களே அடிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் ஆடி விட்டா போதும். ஏறணுமா? ஏறுங்க ஏறுங்க. பார்த்து பார்த்து. அது மேலே இல்லை, மேலே. அப்படிதான். வெரி குட். ஓ, அப்படிதான் பண்ணுமா? இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, தண்ணி சில் வாட்டரே கிடைக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம் க்ளீனாக தான் இருக்குது. தண்ணி அங்கங்கே நிறைய வச்சுருக்காங்க. அதுவும் கோல்டு வாட்டர் கூட கிடைக்கிது. ஸோ அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெறும் காலி பாட்டில் மட்டும், தண்ணி சம்மந்தப்பட்ட வரத்தோட வெறும் காலி பாட்டில் மட்டும் கொண்டு வந்தால் போதும். இங்கே பாருங்கள், ரொம்ப பழமையான ட்ரெயின். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலன்னா சூப்பராக இருக்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோ தான். 1895 போர்டு கட்டணும். 1895 மாடல். பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே அங்கங்கே பசங்களுக்கு ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அதனால் பசங்க க்ரௌடாக இருக்குன்ற பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க விளையாடுறதுக்குலாம் பிரச்சனை கிடையாது. அவங்க பாட்டு விளையாட்டுருப்பாங்க. இடமும் வாக் பண்ணி போகிறதுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே ஒரு கம்ஃபர்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் ட்ரெயின் மாடல் அங்கங்கே இருக்கும். ஃபுல்லாக சுற்றி இன்டூரில் இருக்குது. நம்ம ஒன்றும் அது போல் இது அவுட்டோரில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கோம். இன்டோரையும் போய் பார்ப்போம். மாடல்
சூப்பராக இருக்கு. சுற்றி எல்லாம் கொஞ்சம் அங்கே பாருங்க, அங்கே ஒரு பழைய மாடல் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்கும். அதான் எல்லாமே எல்லா வகையான இது பெட்டிகளையும் இங்கே காட்சி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு டாய் ட்ரெயின் இருக்குங்க, அதோட ஸ்டேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து தான் கிளம்பி ஒரு ரவுண்டு போயிட்டு வரும் ட்ரெயினில் தான் போகலாம். சின்னவங்க பெரியவங்க எல்லாமே போகலாம். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அது டைமிங் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்களேன், இந்த டைமுக்குலாம் மட்டும் தான் இங்கேருந்து போகிறோம். நீங்கள் அதுக்குள்ளே பார்க்க கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து இங்கே என்ன டைம் இருக்கோ அந்த ட்ரெயினுக்கு அந்த ட்ரெயின் இருக்கலாம். 11, 12, 10:40, 2, 3, 4, 4:40. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் போய் சுற்றி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே தான் ட்ராய் ட்ரெயின் கிளம்பிட்டு சுற்றி அப்படியே இந்த பார்க்கை சுற்றி எல்லா ட்ரெயினுக்கும் ஒரு 2 ரவுண்டு போயிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அதுக்கு தனி சார்ஜஸ்லாம் கிடையாது, இதிலே சேர்ந்தே வந்துடும். அந்த டிக்கெட் 40 rupees எடுக்கிறோம்ல, அதுலேயே இதெல்லாம் இன்க்ளூடு தான். அவ்வளோதாங்க. பார்க்க பார்த்தாலுமே அவங்க விளையாட போயிடுவாங்க. திருப்பி இங்கேயும் விளையாட்டுக்கு நிறைய இருக்குது. பேரண்ட்ஸ் கூட இருந்தால் பேரண்ட்ஸுக்கு சிட்டிங் ஏரியாவும் இருக்குது, சில்ட்ரன்ஸுக்கு விளையாடுறதுக்கு இடமா இருக்குது. அழகாக இருக்குல்ல. இதுவும் அந்த மியூசியம் பட்டது தான். அடுத்தது ரயில்வே ஹிஸ்ட்ரி கேலரின்னு ஒன்று இருக்குது. அங்கே போவோம். உள்ள ரயில்வேவோட ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருப்பாங்க, போய் பார்க்கலாம் வாங்க. ரயில்வே ஹிஸ்ட்ரி கேலரி தெரியுதுங்களா? வாங்க போய் பார்க்கலாமா? விண்மில் மாடல் வச்சுருக்கீங்க. இது ஃபுல்லாக வுட்டுலேயே மாடல் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட மாடலு முதல்ல குதிரை வண்டியில் போனதில்ல, குதிரை வண்டியில் போனது அந்த முதல்ல இந்த ட்ரெயின் மாடல்லாம் வுட்லேயே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பரில் அருமையாக இருக்குது. இந்த பக்கம் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. முதல்ல இதை பார்த்துட்டு அப்புறம் அந்த பக்கம் ஒரு வாட்டி பார்ப்போம். லோக்கோமோட்டிவோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. எப்படி உருவாச்சு, எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி இன்வைட் பண்ணாங்க, எல்லாமே இருக்குது ஹிஸ்ட்ரிலாம். இது ஏர் கண்டிஷனும் வச்சுருக்காங்க, அதனால் நல்லாயிருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோன்னா அதை போர்ட்லாம் வச்சுருக்கேன். என்னம்மா இங்கே அந்த காலத்தில் ரயில்வேக்கு யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்காங்க, காட்சிப்படுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. திருவான்ட்ரம் ஸ்டேஷன், ரோஸ்வுட் ஷேர், டீக்குட் ஷேர், மகாத்மா காந்திஜியோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க. பழைய மாடல் டீச்சர் மேல் இங்கே பெரிய ட்ரெயின் மாடல் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே இந்த செட்டப்பை வச்சுருக்காங்க. பசங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க. இங்கே ஒரு ட்ரெயின் வருது. நிச்சயமா இங்கே ட்ரெயின் வருதுல்ல, ட்ரெயின் வருதா? போங்க போங்க போங்க.
பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க பாருங்க. கூட ட்ரெயின் கூட போகிறாங்க. போங்க போங்க அப்படி ட்ரெயின் கூட போங்க, ட்ரெயின் கூட போங்க. ஆமாங்க, கொடுத்த காசுக்கு ஒருத்தனா இதுதான். பசங்களுக்கு எல்லாமே இருக்குது. பார்க் இருக்குது, ட்ரெயின் மாடல் இருக்குது. அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது பாருங்க. ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் நிற்க போகுது. சரிதா ஸ்டேஷனு? சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க மாடல். பக்காவாக ரெடி பண்ணிச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள். ட்ரெயின் எடுத்தா சுத்தமாக பாருங்க. ட்ரெயின் எடுத்து பாருங்களேன். வருது. இந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் நிற்க போகுது. ஸ்டேஷன் நின்று கிளம்ப போகுது. இந்த பக்கம் ஸ்டேஷன் நின்று கிளம்ப போகுது. இங்கே பாருங்க. இப்போ இந்த ட்ரெயின் பிரிட்ஜி மேலே இருக்கு. ஒரு பிரிட்ஜி மாதிரி இருக்கா, அந்த பிரிட்ஜி மேலே ஏறிக்கும். கீழே ஒரு ட்ராக்கு, மேலே ஒரு ட்ராக். இது மேலே இருக்க ட்ராக்கில் போதா அங்கே பாருங்கள். கீழே ஒரு ட்ரெயின் போகுது. கேட்குதுங்களா? டப்பு டக்கர் மாதிரி. இங்கே பாருங்க. மேலே போகிற ட்ரெயின், மேலே ஒரு ட்ரெயின், கீழே ஒரு ட்ராக். மாடல் சூப்பராக பண்ணிக்கோங்க. அருமையாக இருக்கு. மேலே பார்த்தோமா, இப்போ கீழே ஒருத்தர் இருக்குது. மேலே போச்சு, இது கீழே போச்சு. அவ்வளோதான், நிப்பாட்டாங்க. இது க்ரௌடு வர வர கொஞ்சம் ஓட்டி காட்டுறாங்க. ஓட்டி காட்டிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை ஓட்டி காட்டுவாங்க. இங்கே ஹேங்கிங்க ஃபுல்லாக பழைய ஸ்டேஷனோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. இதை பாருங்கள். மெட்ராஸ் எக்மோர் ஸ்டேஷன், மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன், ராயபுரம் ஸ்டேஷன், மதுரை, செவுத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக அந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. நம்ம ட்ரெயின் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள். நீராவி ட்ரெயினுக்கு தண்ணி பிடிப்பாங்கல்ல, அந்த மாடல் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பைப் மாதிரி வச்சு தண்ணி செட் பண்ணுறது. உள்ளே போகலாம். உள்ளே போனால் அந்த செட்டப்லாம் அப்படியே நம்ம பார்த்து ஒரிஜினலாக அப்படியே இருக்கும். அங்கே போங்க, போய் ஹாய் சொல்லுங்க. இங்கே பாய். ஓகே ஓகே, ஹாய், சே ஹாய். சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடமா இருக்குது. பாருங்களேன், சூப்பராக செஸ் மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா? செஸ் டைப்லேயே இருக்கா டைனிங் இது. இந்த பக்கம் லூடோ டைப்பில் தாய் பாஸ் விளாடுவோம்ல, அந்த டைப்பில். இதெல்லாம் அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதான் பரவாயில்ல. சின்ன கேண்டீன் மாதிரி இருக்குங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு பார்ப்போம் வாங்க. சென்னை ரயில் மியூசியம் அடுத்த நம்ம போவோம். கீழே மேலே 2 இடத்துலையுமே இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கீழே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கேலரி அப்புறம் மேலே போவோம். உள்ள ஒன்று வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது கேலரி. இதாங்க, இதான் கேலரி. இங்கே அதுதான் எல்லா ட்ரெயினோட மாடலு எல்லாமே வச்சுருக்காங்க. 3 டயரோட ஏசியோட மாடல். இது கொல்கத்தா மெட்ரோவோட மாடல். பார்க்குறதுக்கு அதான் இங்கே இருக்க எல்லா ட்ரெயினோட மாடலும் எல்லாமே வச்சுருக்காங்க. அதான் ஹேங்கிங்கில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரெயினோட டீட்டெயில் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. பார்ட்டாக எப்படி ரெடி பண்ணாங்கன்றது இருக்குது. 61 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது, ஓப்பன் பண்ணது எல்லாமே இங்கே இருக்குது. வந்தே பாரத் ட்ரெயினோட மாடல் வச்சுருக்காங்க. இதான் வந்தே பாரத் ட்ரெயினோட மாடல். இங்கே பாருங்கள், ரொம்ப பழைய யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வச்சுக்கிறாங்க. கேமரா எல்லாமே இருக்குது. டச் பண்ணாதீங்க போட்டுருக்காங்க. டச் பண்ணாமல் பார்க்கலாம். செல்ஃபி பாயிண்ட்டா
உள்ள செல்ஃபி பாயிண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் மேலே போங்க. பாருங்க ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி, ஆனால் அதுக்கு மேலே ஏற முடியாது. ஓகே, இங்கே இன்னொரு சின்ன செல்ஃபி எடுத்துக்கலாம், அதுக்காக வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் செல்ஃபி. ஸ்ரீலங்காவுக்கு நம்ம சப்ளை பண்ண ட்ரெயினோட மாடல் வச்சுருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்களே இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு, அந்த மாடல் ஸ்ரீலங்கா ரயில்வே. இதில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ட்ரெயினோட மாடல் நினைக்கிறேன். நம்ம ரயில்வேஸ்லேருந்து ட்ரெயின் ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாடலாக நினைக்கிறேன். ஏசி சேர் கார் மாடல். ட்ரெயின் அதோட ஃபோட்டோஸ். ஐசிஎஃபோட ஏரியல் வியூ ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. 1955 எடுத்தது. ஏரியல் வியூலேருந்து ஐசிஎஃப். இந்த மகாராஜா ஹோட்டல் எக்ஸ்பிரஸ் இருக்கும்ல, அதுக்கு உண்டான பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ ராயலாக இருக்குங்களா. இப்படி தான் இருக்கும் அந்த மகாராஜா ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குல்ல, அது ட்ரெயினும் இல்லை. 2009 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட மாடல் ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு காட்டுறது. நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மாதிரில நீங்கள் பாருங்களேன், தரமாக இருக்கு. உள்ளே எல்லாமே இருக்கும். ஃபுல் ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மியூசியம் ஷாப்பிங்க்கு வச்சுருக்காங்க. வேணுன்னா பசங்களை கூப்பிட்டு போய் வாங்கிக்கலாம். சிலர் நாட் ஃபார் சேல்ஸை போட்டு வச்சுருக்காங்க. பாருங்களேன், இதெல்லாம் ஜஸ்ட் டெமோக்கு மட்டும் தான். நாட் ஃபார் சேல் தான். ஜூம் பண்ணி காட்டுறவங்க. இதெல்லாம் வந்து நாட் ஃபார் சேல். ஓகேங்களா. மற்ற இந்த புக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸ்டுடியோவில் ஒரு கேலரி இருக்குது. அந்த கேலரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே 2 கேலரி இருக்குங்க. இது வந்து லோகோமோட்டிவ் அண்ட் பவர் யூனிட் கேலரியா, ட்ரெயின்ஸ் கேலரியா. ஃபஸ்ட் நம்ம ட்ரெயின் கேலரிக்கு போயிட்டு அப்புறமா அங்கே லோகோமோட்டிவ் போகலாம். வாங்க அப்படியே மேலே ஏறி போகலாம். வாங்க. இது 2017 இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜாம்பியாவுக்கு 1973 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உகாண்டாக்கு 1978 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது நைஜீரியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாடல். 54 பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இத்தனை கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே வந்தால் தான் தெரியுது. எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதாங்க ஆக்சிடென்ட் ரிலீஃப்க்கு. ஏதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ரிலீஃப்க்கு ட்ரெயின் அனுப்புவாங்கள்ல, அதோட மாடல் இது. சீட் மாடல். அங்கே போய் உட்காந்துட்டாங்க, காலை வலிக்குது அவங்களுக்கு. அதோட சக்கர மாடல் எல்லாம் ட்ரெயினோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே காட்சி வச்சுருக்காங்க. எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பேண்டி கோச் இப்படி தான் இருக்கும். உள்ள என்னென்ன ஸ்டவ்லாம் உள்ளே இருக்கு பாருங்க. அந்த மாடல் தான் அது. சின்னதாக தான் இருக்கும்ல ட்ரெயினில், அதுக்கேற்ற மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. கீழே காமிச்சல ஹெரிட்டேஜ் பேஜுக்கு அந்த பக்கம்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்த பக்கமே பாதை இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அப்புறமா போய்க்கலாம். இங்கே பாருங்களேன், சிக்னல். அந்த காலத்து சிக்னல் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஒயிட்டு, இந்த பக்கம் க்ரீன், அழகாக இருக்குது. டைம் பீஸாக இருக்கு பாருங்க. உள்ள எல்லாமே பழசு தான். அந்த காலத்தில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்டு, தைய மிஷினு, ரேடியோ, டிரான்ஸ்மிட்டரு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் உள்ள சிக்னல்லாம் சூப்பராக இருக்குல்ல. வாங்க அப்படியே நம்ம ஹெரிட்டேஜ் கார்னருக்கு போயிடலாம். ஹெரிட்டேஜ் கார்னர் பாம்பன் பிரிட்ஜோட மாடல் எப்படி திறக்கன்னு காமிச்சிருக்காங்க. இதோ இந்த மாடல்லாம் அப்படியே. நீலகிரி எக்ஸ்பிரஸ் அந்த கீழே ஒரு மாடல் பார்த்தோம்ல, அதோட ஃபோட்டோ அது.
பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. காட்சி பார்க்கலாம். இதை நம்ம தொட்டே பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நகர்த்தக்கூட முடியாது. எல்லாம் இரும்பில் செஞ்சுருக்குல்ல, நம்மளால் அதை கொஞ்சம் கூட புஷ் பண்ணி நகர்த்த முடியாது. எல்லாம் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாக மாடல் தான். நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. எலக்ட்ரிக்கல் லோக்கோமோட்டிவ் வந்ததுலேருந்து அதை படிப்படியாக எப்படி டெவலப் ஆச்சோ அது எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. பார்க்கலாம். டீசல் லோக்கோமோட்டிவ், டீசல் இன்ஜின் இருக்கும்ல, அந்த டீசல் இன்ஜின் லோகோ ஒன்றும் இல்லைங்க. லோக்கோமோட்டிவ்னு தான் இன்ஜினை தான் லோக்கோமோட்டிவ்னு சொல்லுவாங்க. டீசல் மோட்டோ அதாங்க நான் சொன்னேன்ல, ட்ரெயின் கேலரி, லோகோமோட்டிவ் கேலரி ரெண்டுத்துக்கும் மேலே வந்தால் ஒன்றே கம்பெனி ஆகிடும். இங்கே அழகாக ஒரு லோகோ வச்சுருக்காங்க. சூப்பராக. நம்ம ஒரே படி ஏறி இருந்தால் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் கேலரி இருக்கும். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ஒரே டைமில் நம்ம ஸ்டெப் சரி எப்படி வந்தோமோ அப்படியே வெளில போயிடும். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்குதுங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ போடுறோம். நீங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்க வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற எல்லா வீடியோ வரும். இது மாதிரி நான் லோ பட்ஜெட்டில் நிறைய சென்னையில் இடம் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எல்லாமே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இடமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே கூட ரொம்ப பெருசான செலவு. என்ட்ரி டிக்கெட் 40 ரூபா தான். ஆனால் அது கொண்டு நான் ஒர்த்து இருக்குது. கூட்டு வந்தீங்கன்னா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. டாய் ட்ரெயின் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது, பார்க் இருக்குது. இங்கே அதே மாதிரி இங்கே வந்து பசங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியோ ரெஸ்ட் ரூம் எல்லா வசதியுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கூப்பிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. இந்த ரயில் மியூசியம் எங்கே லொக்கேட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நியூ ஆவடி ரோட்டில் தான் இருக்குது. வில்லிவாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா வரலாம். சூப்பராக இருக்குங்க. இங்கே பசங்க ப்ளே ஏரியா 1க்கு 3 இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். டாய் ட்ரெயின் இருக்குது. 40 ரூபா கொடுத்த காசுக்கு ஒருத்தனா இதுதான். இங்கே எல்லாமே இருக்குது. ட்ரெயின் மாடல்ஸ் இருக்குது, கேலரி இருக்குது. உங்கள் பசங்களை கூப்பிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.